ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லார்கிட்டையும் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆதார் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆதார் கார்டு மூலம் மட்டும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு போலவே தான் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டு இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களுக்கும் தனியாட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாக்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாரும் அவங்களோட நெசசரி டாக்குமெண்ட்ஸ் கூட வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இணைப்பு, அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்பவே வந்து அவசியங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டோம்னா, ஆதார் நம்பர் கூட இணைக்கப்படாத 11.48 கோடி பேன் கார்டுகளை வந்து அவங்க முடக்கிருக்கிறதாட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருந்து மத்திய அரசு வந்து 600 கோடிக்கும் மேலான அமௌண்ட்டை வந்து அபராதமாட்டு அவங்க வந்து வசூலிச்சிருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 11.48 கோடி நிரந்தர கணக்கு பேன் எண்கள் வந்து இன்னும் ஆதார் அட்டையோட வந்து இணைக்கப்படலை அப்படின்ட்டு நிதித்துறை அமைச்சகம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வருமான வரித்துறை வந்து நிரந்தர கணக்கு எண்ணான பேன் கார்டு அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லார்கிட்டையும் மேண்டடரியா இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பேன் கார்டு. ஓகேங்களா? ஸோ இது டாக்ஸ் கட்டுற எல்லாருமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட எல்லா பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த பேன் கார்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுக்கிறதும் சரி, யாருக்காவது அமௌண்ட் வந்து கொடுக்கறதுனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நம்ம வந்து ஏதாவது பொருள் வாங்கினாலும் இந்த பேன் கார்டு வந்து ரொம்பவே முக்கியங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேன் கார்டில் உள்ள நம்பரை வச்சு தான் நம்ம வந்து அந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்மளோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த பேன் கார்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து நம்ம இணைச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எல்லாருமே வந்து பேன் கார்டு கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் பேன் கார்டையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பேன் கார்டை வந்து ஆதார் கார்டை கூடயும் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் 10 டிஜிட்ல வந்து நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரி செலுத்துற எல்லாருக்குமே வந்து இந்த பேன் கார்டு வந்து ரொம்பவே முக்கியங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா ஃபுல்லாக இந்த பேன் கார்டை வந்து ஆதார் கார்டை கூட இணைக்கணும் அப்படின்ட்டு உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு 1 வருஷம் வந்து கால அவகாசம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பேர் வந்து இணைக்காமல் இருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால கூடுதலாட்டு 6 மாதம் வரைக்கும் அவங்க வந்து அவகாசம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மார்ச் வரைக்கும், அதாவது போன வருஷம் 2023 மார்ச் வரைக்கும் 500 ரூபாய் வரைக்கும் அபராதம் செலுத்தி பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் அந்த காலக்கெடு வந்து நீட்டிச்சு ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் 1000 ரூபாய் அபராதத்தோட சேர்த்து அவங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோம்னா லோன் எடுக்கிறதுக்கு, இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம செலுத்துறதுக்கு, பேங்க்ல அதிக அளவில் வந்து நம்ம பண பரிவர்த்தனை செய்யறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே வந்து பேன் கார்டு வந்து ரொம்பவே முக்கியங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட வரவு செலவு கணக்கு அனைத்துக்குமே வந்து இந்த பேன் கார்டு வந்து ரொம்பவே மேண்டட்டரி. பேன் கார்டு மூலமாக தான் நம்மளோட வருமானத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கால அவகாசம் வந்து ஏற்கனவே அவங்க வந்து நிறைய முறை வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பல முறை இந்த அவகாசத்தை வந்து அவங்க வந்து நமக்கு கொடுத்துட்டு தாங்க இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் போன வருஷம், அதாவது 2023 ஜூன் 30 இதற்கான கால அவகாசம் வந்து கம்ப்ளீட்டா முடிவடைஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள நீங்க கண்டிப்பா உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வந்து லிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இணைக்காம தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் நம்ம கவர்மெண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இணைக்காம இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன பாதிப்பெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம என்னங்கிறது பார்க்கலாம்.
ஸோ அதனோட முதல் கட்டமாட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணாத 11.48 கோடி பேன் கார்டுகளை வந்து அவங்க வந்து முடக்கி இருக்கிறதாட்டு தகவலை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 57.25 கோடி பேர் வந்து ஆதார் எண்ண பேன் கார்டு கூட இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் மொத்தமாட்டி 70.24 கோடி பேர் வந்து பேன் கார்டு வச்சிருக்கிறதாட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மீதி உள்ள 11.5 கோடி பேரோட பேன் கார்டு வந்து இன்னும் லிங்க் பண்ணலை அப்படிங்கிறதுனால இவங்களோட பேன் கார்டு வந்து மொத்தமாட்டு முடக்கிறதாட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பல முறை கால அவகாசம் கொடுத்தும் இவங்க வந்து இந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணல அப்படிங்கறதுனால அவங்களோட கணக்கு வந்து கம்ப்ளீட்டா முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வந்து லிங்க் பண்ணாதவங்களோட பேன் வந்து கண்டிப்பா வந்து செயலற்றதாகிரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது அந்த எண் வந்து டீஆக்டிவ் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம யாருக்காவது அதிக அமௌண்ட் செலுத்தும் போதோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது லோன் எடுக்கிறது இன்கம் டேக்ஸ் செலுத்துறது அப்படி எல்லாமே வந்து பெரிய ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும். அதாவது மொத்தமாக அந்த ப்ராசஸை வந்து இனிமேல் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனை தாங்க இனிமேல் நமக்கு வந்து அமையும். ஓகேங்களா. ஸோ இது யாருக்குன்னா பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணாதவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதனால பேங்க் டிரான்சாக்ஷன் ஏதாவது பாதிக்கப்படுமா வங்கி கணக்கும் முடக்கப்படுமா அப்படிங்கறத பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னும் எதுவும் சொல்லல. ஸோ கூடிய சீக்கிரம் ஆர்பிஐ வந்து இதுக்கு வந்து தெளிவான விளக்கத்தை வந்து அளிக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில மத்திய அரசு வட்டார தகவல்களின்படி இனிமேல் இந்த கால அவகாசத்தை வந்து அவங்க நீட்டிக்க போறதாட்டி இல்லை அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலையுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணாதவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயமா தாங்க இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.